நான் யூசுஃப். போன வீடியோ இதோட முடிச்சிருப்பேன். அங்கே இது முடிச்சுட்டு வந்தோம்ல, பொம்பளை பிட்டியாக பார்த்துட்டு வந்தோம்ல, அதோட முடிச்சிருப்பேன். இப்போ இங்கேருந்து பஸ் ஏறி, இப்போ வந்து நான் வந்துட்டு பஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இங்கேருந்து பஸ் ஏறி நேராக ஏர்போர்ட் போகிறாங்க. விளாகு எப்போதும் வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். இது ஒரு மார்க்கெட் ஏரியா, நல்லா இருக்குது. இப்படி மார்க்கெட்டை கொஞ்சம் சுற்றிட்டு மணி இப்போ 8:20 ஆகுது. ஒரு 9 மணி பஸ் ஏறினா கரெக்டாக இருக்கும். இதுவாக கண்டினியூவாக போகும். பாகிஸ்தானில் உள்ள மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்குது. நான் எல்லா கடையும் அடைச்சி வச்சுருக்கேன். சனிக்கிழமை நாளையா இல்லை இன்னும் திறக்கலையான்னு தெரியல. 8 மணி தான் ஆகுது. ஒரு ட்ரக்கு பார்த்தேன், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பழைய மாடல் ட்ரக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இப்போ இந்தியாவில் இல்லை. மார்க்கெட் ஏரியா கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. சனிக்கிழமையுமே இங்கே இன்னுமே இந்த வண்டி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வண்டி இருக்குது. நம்ம ஊரில் இருக்கான்னு தெரில எனக்கு. ஏரியா ரொம்ப மோசமாக இருக்குது. வெளியில் தான் கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வண்டி மழை பெஞ்சானா அப்படி இருக்கான்னு தெரில. இருக்கிறது தான் கொழும்புடைய சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன், கவர்மெண்ட் பஸ் ஸ்டேஷன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ப்ரைவேட் பஸ் ஸ்டேஷன் ரொம்ப இதாக இருக்குது. பட் வந்துட்டு கொழும்போட சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் வந்து கவர்மெண்ட் பஸ் ஸ்டேஷன் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, யாழ்ப்பாணத்துக்குலாம் பஸ் இருக்குது. அது சரி. ஆனால் எவ்வளோ நேரம் போகும் தெரில. இங்கேருந்து செம்ம சூப்பராக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இதுதான் பஸ் ஸ்டேஷனோட வெளிப்புற தோற்றம், அவுட்டர் லுக். ஏசி பஸ் ஒன்று வருது, ஃபோட்டானோட. அது சைனீஸ் பஸ்ஸு. நல்லா இருக்கு. க்ளீன் ஸ்ரீலங்கா. ஏர்போர்ட் பஸ். ஃப்ரெண்ட்லேருந்து உட்காந்துட்டான். வீடியோ பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே போகலாம். பஸ்ஸு கிளம்பிட்டாங்க. கரெக்டாக 8:45. பஸ் அதெல்லாம் ஒரு மெயின் ரோடு. பஸ் ஸ்டேஷன் வந்து பஸ் வெளியாகுது. 40 நிமிஷம் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஹைவேல ஏறிட்டாங்க. ஃபுல்லாக உள்ள சிட்டிகளை ஃபுல்லாக ஆள் பிடிச்சிட்டு வந்துட்டு ஹைவேல ஏறினோன்னே ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. 325 ரூபா இங்கே ஸ்ரீலங்கன் கரன்சியில். கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் வருதுன்னு நினைக்கிறேன். 40 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர், எவ்வளோன்னு தெரில. கூகுளில் பார்த்து சரியாக பார்த்து தெரியுங்க எவ்வளோன்னு சொல்லி. கொழும்பு சிட்டி டு கட்டுநாயக்கா ஏர்போர்ட். ரோடு எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? க்ளீனாக. கடலை ஒட்டின மாதிரி ரோடு போகுது பார்த்தீங்களா? ஆமாம், ஸ்ரீலங்கா ஒரு ஐலாண்டு தானே. இது கடல்னு சொல்ல முடியாது, லகூன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கடல் நீர் உள்ளே வந்திருக்கும்ல. இந்த ஏரியா பேர் நீகோம்புன்னு நினைக்கிறேன். நீகோம்பு தான் ஏர்போர்ட் இருக்க ஏரியா. அந்த நீகோம்பு லகூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரோடு. இது பக்கத்துலேயே வந்துட்டு அந்த லகூன் இருக்கு. முன்னாடியெல்லாம் ஏர்போர்ட் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 2 ஹவருக்கு மேலே ஆகும். இப்போ வந்துட்டு 40 நிமிஷம் இந்த ஹைவே போட்டதுக்கப்புறம். அது இந்த பஸ்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். முன்னாடி போகிற பஸ்ஸு ஹைவே போகாதான். அது நார்மல் ரோடு, நார்மலாக யூஸ் பண்ணுற ரோட்டில் வரும்போல அது டைம் ஆகும். ஏர்போர்ட் வந்தாச்சு. சுற்றிட்டு நல்லா சுற்றி ஏர்போர்ட் திரும்ப வந்தாச்சு. டிபார்ச்சர்ஸ். இங்கே வந்து நின்றாச்சு. உள்ள செக்இன் முடிச்சுட்டு செக்யூரிட்டியெல்லாம் முடிச்சுட்டு ஆல்ரெடி போர்டிங் பஸ் தான் டக்குன்னு உள்ள வந்தாச்சு. 12:30 மணிக்கு ஃப்ளைட் நினைக்கிறேன். 12:30 மணிக்கு போர்டிங் டைம் போட்டிருந்தாங்க. 1:30 மணிக்கு தான் ஃப்ளைட்டோட இதுன்னு நினைக்கிறேன், டேக் ஆஃப் டைம்.
அங்கே ஒரு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிற்கிது. இங்கே ஒரு ஃபிட்ஸ் ஏர் ஸ்ரீலங்காவோட பட்ஜெட் ஏர்லைன்ஸ். இங்கே வந்துட்டு கத்தார் ஏர்வேஸ். ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு ஸ்ரீலங்காவில் மதுரை. Having crew be seated for takeoff. டேக் ஆஃப் ஆயிடுச்சு. மதுரை ஏர்போர்ட் லேண்டிங்கு. மதுரை ஏர்போர்ட் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உள்ளே வந்துட்டோம். மதுரை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லையே, லேண்டிங் தான் போகிறாப்புல. பார்ப்போம். லேண்டிங் ஆயிடுச்சு. அதான் வந்தாச்சு, ஊருக்கு வந்தாச்சு. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நல்லா இருந்திருக்கும். ஸ்ரீலங்கா, கொழும்பு, அப்புறம் மதுரை லேண்டிங்கு. ஓகே, இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.